ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ருசியான உருளைக்கிழங்கு மட்டன் குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவு பரோட்டாலாம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரைஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு கீ ரைஸு இல்லை ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும் இந்த குருமா. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போது ஒரு குக்கரில் கடலெண்ணெய் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு 1-2 அரைச்சி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4. நான் 1/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், வாட்டர் ஒரு 1/2 கப் ஊற்றி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா, உப்பு ஒரு டீஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது எல்லாத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வைக்கணும். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் விடணும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் அரை மூடி தேங்காய் அரைச்சி நான் பால் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்புறம் குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது. ரொம்பவே டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மட்டன் குருமா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.